சென்னை புரசைவாக்கம் அருகே உள்ள கெல்லிஸ் அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து தப்பி ஓடிய 35 சிறுவர்களில் 14 பேர் பிடிபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை புரசைவாக்கம் அருகே உள்ள கெல்லிஸ் அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 75 பேர் இருந்தனர். இங்கு தங்கியுள்ள சிறுவர்களுக்கிடையே இன்று பயங்கர மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதலில் விடுதி காப்பாளர்களை மாணவர்கள் கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. இந்த மோதலில் சீர்திருத்த பள்ளியில் தங்கியிருந்த 35 சிறுவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் விடுதியில் இருந்த உடைமைகளையும் சிறுவர்கள் சேதப்படுத்தினர். இந்நிலையில் தப்பி ஓடிய சிறுவர்களை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதில் 14 மாணவர்கள் பிடிபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கெல்லிஸ் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் நேரில் விசாரணை நடத்தினார். இதனிடையே சென்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தங்கியிருந்த 3 சிறுவர்கள் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி செய்தனர். அவர்களை மீட்டு போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்தில் எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தீவிர விசாரணை நடத்தினார்.